வாசமுள்ள பூவானோ வடிவெடிக்க எண்ணெயிலே மோசமாயே கதையும் முடிந்தது ஏன் சொல்லம்மா பாசத்திலே உண்மையிற்று பத்திரமா வச்சிருக்கு மாசம் 10 ஆகும் முன்னே மடிந்தது யார் குத்தம்மா வாசமுள்ள பூவானோ வடிவெடுக்க எண்ணெயிலே மோசமாயே கதையும் முடிந்தது ஏன் சொல்லம் வாசமுள்ள பூவானோ வடிவெடுக்க எண்ணெயிலே மொத்தமாயே கதையும் முடிந்தது ஏன் சொல்லம்மா
ஐயா நல்லா இருக்குதாப்பா. எங்க அம்மா நின்றுக்குன்னா ரசம் கொடுக்கும் பாரு. அந்த ரசத்தை குடிக்கிறதுலே அவ்வளோ அற்புதமா இருக்கும். எங்க அம்மா நின்றுக்குன்னே ரசத்தை குடிக்க தெரியுமா? சத்தியமா நல்லா இருக்குதா? அருமையா இருக்குதா? ரசம் தானே, உப்பு கச்சி இருக்குங்க. இல்ல சரியா இருக்கு. ரசத்துல உப்பு கச்சிட்டா நீ எப்படி ரசம் சாப்பிட்ட? எப்படி சாப்பிட்ட ரசம்? சாப்பிட்டியா? சாப்பிட்டுட்டேன். உண்ட மயக்கம் தொண்டரை கொண்டு பால் பழம் அத்தனையும் சாப்பிட்டேன். போண்டா போண்டா சாப்பிட்டியா? போண்டா போடுங்கிறாங்கப்பா. என்ன வடை? மெதுவடை மெதுவடை. ஐயா அது கரெக்டா சொல்ல உனக்கு தெரியாது. ஓட்ட வடை துண்டுறோம் கொஞ்ச. உளுந்த விட அது என்ன உங்க கூட சேர்ந்த எனக்கு சாப்பிட்டியா? உணவா அது ஒரு சனி சொல்லுவாங்க. சாப்பிட்ட உடனே பார்த்தா மூன்று கேள்வி கேட்க போறேன். மூன்று கேள்வியா? ஆமா. என்னமா கேள்வி? மூன்று கேள்விகள் என்ன தெரியுமா? நான் போய் அரண்மனையில் ஒரு தட்டு வெள்ளி தட்டு அந்த வெள்ளி தட்டுல உங்க அப்பா இல்ல. அப்பா இப்போ இல்ல. இப்ப அந்த வெள்ளி தட்டுல யாரு உணவு வைக்கிறது? அப்பா இல்லைன்னா அந்த வெள்ளி தட்டுல நான் தான் சாப்பிடணும். அப்போ அந்த வெள்ளி தட்டுல நீங்க உணவு வைக்கிறீங்க. நான் சாப்பிடலாமா? இரண்டாவது கேள்வி சொல்லுங்க மாமா. என்ன நம்முடைய அரண்மனையில் புறவி என்றால் குதிரை. அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி உங்க அப்பா சவாரி செய்வாங்க. அப்பதான் சவாரி செய்வீங்க. ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. இப்போ அந்த வெள்ளை குதிரை மேல ஏறி யாரு சவாரி செய்வீங்க? அப்பா இல்லைன்னா நான் தான் ஏறி சவாரி செய்யணும். சூப்பரா நல்லா சவாரி செய்வியா? அப்போ அந்த வெள்ளை குதிரை ஏறி நீ சவாரி செய்வ. கண்டு இருந்தாலும் சொல்லி தகுந்த சொல்லிட்டேன். மூன்றாவது கேள்வி என்னப்பா? இவ்வளவு பெரிய மலையில நானும் உங்க அப்பாவும் பஞ்சன மெத்தையில படுத்து வருவோம். ஆமா. இப்போ உங்க அப்பா இல்ல. இந்த பஞ்சன மெத்தையில என் கூட யாரு படுத்து வருவாங்க? என்னம்மா இது? அம்மா அப்பா என்ன நீங்க தனியா படுத்து சொல்லிக்கிற என்ன மட்டும் இந்த கேள்வி கேட்டுருந்தோம். எனக்கு சார்ஜ் கட்ட மாட்டேங்குது. அப்படியோ அப்போ இந்த பஞ்சன மெத்தையில நான் மட்டும் தான் படுத்து வருவேன். நீங்க மட்டும் தான் படுத்து வருவணும். நான் மட்டும் படுத்து வருவேன். ஆமா. நான் மட்டும் தான். நீங்க மட்டும் தான். நான் மட்டும் தான். நீ மட்டும் தான். ஆமா. எடுத்து வைக்கணும் பின்னால
இல்ல எல்லாம் கெடுக்கிறது போற உங்க அம்மா தான்டா. டேய் எல்லாம் அவங்களால தான் நீ கேட்டு போற. முதல்ல அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி ஒதுக்கி சொல்லி ஒரு இடம் கூட பொம்பளையோட போய் எதுவுமே பண்ண மாட்டீங்க. வாங்க பொம்பளையோட போய் பேச மாட்டேன். ஓடு ஓடு. உன் மேலேயே 2 வருஷமா சந்தேகம் ஆகுதுடா. அவங்க பாப்பா வருதுன்னு சொன்னாங்கம்மா நீங்க நாடகத்துக்கு.
என்னடா டேய் என்ன நல்லா தான் என்ன திடீர்னு என்னடா டேய் என்னதான் நடக்குது தைப்பூசம்ல அடடே என் மேல அக்கா ஏய் என்ன மிரளுகள் வருமா என் மேல சாமி இருங்க என்ன சாமிடா பையா ஆக்ரோஷமான சாமி சாமி வந்து நான் இந்த மாதிரி காட்சியெல்லாம் பாத்துக்கிறேன் நீ என்னடா ஐயோ ஆக்ரோஷமா வருங்க ரத்த பலி உதிர பலி எப்படா அம்மா இருக்கல அவங்க தான் தெரியும் கோழி பலி ஆடு பலி மாடு பலி பள்ளி பலி கேட்போமா மாடு பலி கூட கேக்குது சாமியா ஐயோ ஆக்ரோஷமா வரும் ஆனா இந்த நேரத்துல சாமி வருது பாடுறா உனக்கு சத்தியமாதான் அது இந்த காட்சியில அது லாவு கால சாமி நம்ம ஆக்ரோஷமா வருமாம ஐயோ கோரமா வரும் அப்படியே ரத்த பலி உதிர பலி கேட்போம் அப்படியே கபால குத்துவோம் என்ன சாமி தான் கிளம்ப ஆவேசமா சாமி சொல்றீங்க இந்த காய் மூடு கொண்டு ஆடிச்சா ஆடுனா பொன்னியம்மனா கங்கியம்மனா சங்கமாரியா அருமாரியா உருமாரியா கோசத்தியா மங்களபுரம் சரியா இல்ல இல்ல ஆயிரம்னா இல்ல முனிசம்னா இல்ல கருப்பண்ண சாமியா இல்ல வேற என்ன ஏண்டா எல்லா ஒரு ஆக்ரோஷமான சாமி அவ்வளவு ஒரு கோபத்தோட வர சாமி எல்லாமே சொல்லிட்டாங்க அது இல்லாம இதை விட கோபமான சாமி என்னடா சாமியா புரியாதப்பா புள்ளையார பார்த்தா குச்சிக்கினி ஜிக்கு ஜக்கான்னு குத்தின்னு வந்து ஆடு பலி கோழி பலி பன்னி பலி மாடு பலி வரைக்கும் இருக்குது அவள ஆவணி மாசம் வந்தா போதும் கவுத்த தூக்கி வந்து கொட்டி படிக்க முடியாது அப்பா ஏய் செஞ்சுட்டு போட ஏய் என்னப்பா நான் என்ன செய்யறேன் தவற நினைச்சிட்டேன் ஆமா தவற நினைக்கிறேன் நீ அயல்நாட்டு பட்டாவடி முடிச்சது ஆயிரத்துக்கு வந்துருக்கேன் ஆமா அந்த அயல்நாட்டுல ஏதாவது ஒரு பெண்மணி கூட இப்படிலாம் பேசிருக்கியா பழகிருக்கியா அப்படி சோழித்து பார்க்கமா அங்க ஏதாவது தவறாக நடந்திருக்கு சந்தேகம் ஆமா அதான் நாங்க சோதிச்சு பார்த்தோம் சோதனை செய்து பாத்தீங்க சோதனை செஞ்சு பார்த்தோம் அப்படியா ஆமா நடந்து விட்டது ஆமா போலாம் ஐயோ அழுதா பயமா இருக்குதுப்பா இங்க நடந்தது சொல்லிட்டா அதனால பயமா இருக்கு இல்ல அதான் சொல்ல மாட்டேன் புறப்படுங்க நீங்க இதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க எனக்கு சின்னதா ஒரு சத்தியம் செய்து அப்போ நான் சத்தியம் செய்து கொடுத்தாதான் என் மீது உங்களுக்கு நம்பிக்கை ஆமா அப்படியா ஆமா சரிம்மா இங்கு நடந்த விஷயத்தை நான் யாரிடத்துல சொல்ல மாட்டேன் இது சத்தியம்
அப்பா பாதகம் தாழப்பா நான் உனது பிள்ளையல்லவா நீ எனது தந்தை அல்லவா ஏனப்பா தாரமாக நடத்தி விட்டார் ஒரே ஒரு முறை வளர்ப்பு சரி கிடையாது. அவனை 10 மாசம் சுமந்து பெற்ற தாயா இருந்தார் இந்த தாயா செய்திருப்பானா கேட்டு பாருங்க நாட்டு பெண்ணை பார்த்து திரும்ப செய்தியோ ஒரு வார்த்தை தாய்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டான். உங்களால சொல்ல பால் பார்த்தா கூட மாமா நான் இருக்கிற என்கிட்ட அவன் இவன் என்னுடைய மகனுக்கு மூலத்தில் எனக்கு நாள் பூசுகிறது அதனால்